Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலை வக்கலைக்கூடம். I am your சரணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? வழக்கம் போல் டே 11 வச்சு என்ன பார்த்துட்டு இருந்தோம்? வேர்ட்ஸ் ப்ரொனன்சேஷன் தானே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இந்த வீடியோ மட்டும் என்ன புதுசாக பார்க்க போகிறோம்? இந்த வீடியோ என்ன தான் பார்க்க போகிறோம்? ஒரு 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சேஷன் பார்க்க போகிறோம். இது எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, எப்படி நம்ம லெட்டர்ஸை ஸ்பிட் பண்ணுறது, ப்ளஸ் அந்த லெட்டர்ஸுடைய ஷார்ட் சவுண்ட் என்ன, லாங் சவுண்ட் என்ன, அதோட காம்பவுண்ட் ஃபார்ம் என்ன, அது எப்படிலாம் மெர்ஜ் பண்ணும்போது என்ன சவுண்டு நம்ம அந்த வேர்டு ப்ரொனன்சியேஷன் கொடுக்குது, இதெல்லாம் தான் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், BELONG இந்த வேர்டு எப்படி சார் பண்ணணும்? BE அப்படிங்கிறது என்ன வேர்டு சார்? பிரிக்க முடியுமா? அதாவது LONGங்கிறது ஒரு வேர்டு இல்லையா, பிஇங்கிறது ஒரு வேர்டு. அப்போ இந்த பிஇங்கிறது என்ன லெட்டர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு ப்ரிஃபிக்ஸ் லெட்டர். சொன்னா இருக்கா, இது என்னது? ஒரு ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் அப்படின்னு சொன்னேன். ப்ரிஃபிக்ஸ் வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், அது எண்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் வரக்கூடிய சவுண்டு லாங் சவுண்ட். சொன்னேன்ல, டே 11ல் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இல்லையா, அது போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு வந்துச்சு அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் வேர்டில் எண்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் என்ன சவுண்டு? லாங் சவுண்டு. அப்போ இந்த பிஇ அப்படிங்கிறத சொன்னோம்னா பிஇ அப்படிங்கிற பிக்கு இப்பு சவுண்டு, ஈக்கு இ சவுண்டு தான். அப்படின்னா வரும் பி, என்ன வரும்? பி அப்படின்னு வரும். ஓகேவா? அதாவது பிக்கு இப்பு சவுண்டு, ஈக்கு இ சவுண்டே தான். என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. புரியுதா? அடுத்து எல்லுக்கு என்ன சார் சவுண்டு? எல்லுக்கு இல்லு, எல்லுக்கு என்னது? இல்லு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ONG என்னது? ONG என்ன சவுண்ட் பார்த்தோம் நம்ம? ஓக்கு ஆ சவுண்டு, என்ஜே இங்க் சவுண்டு. இதெல்லாம் என்ன சொன்னோம் நம்ம? கான்சோன் ஃபார்ம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு கொடுத்தோம் இல்லையா, காம்பவுண்ட் லெட்டர்ஸ் சொல்லி டே 4, டே 5, டே 6 இந்த மாதிரி வீடியோவில் கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 200 காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு கொடுத்துருப்போம் இல்லையா. இந்த ONG அப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க? ஆங்க். எப்படி சொன்னேன்? ஆங்க். ஓகேவா? சப்போஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்க. ஒன் சைட் நான் சொல்கிறேன், டே 4, டே 5, டே 6 இதில் நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ இந்த ONG அப்படிங்கிறது ஆங்க் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ONKனாலும் ONGனாலும் இந்த வேர்டு எப்படி தான் பண்ணணும், நம்ம ஆங்க் அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஸோ இப்போ இந்த வேர்டு என்ன பண்ணானே ஆங்க் அப்படின்னு பண்ணிட்டு வாரு. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? சரி, இப்போ எப்படி சொல்லலாம், மேட்ச் பண்ணலாமா? பி அப்படி போட்டுக்கணும், பி அப்படி நான் போட்டுக்கிட்டேன். அடுத்தது இல்லு பிளஸ் ஆ. இல்லுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஆங்கிறது வவல். அப்போ இல்லு பிளஸ் என்ன சொல்லுங்க, லா. என்ன வரும்? லா. லாஸ்ட்ல இருந்து இங்குக்கு ஒரு கான்சோனன்ட். அப்படின்னா வரும் இங்க நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இவ்வளோ வரும். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? பி லாங். என்ன வரும்? பி லாங். இது எப்படி சார் சொன்னோம்? பிலாங். எப்படி சொன்னோம்? பிலாங் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து SESAME அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எஸ்க்கு என்ன சவுண்டு? எஸ்க்கு இஸ் சவுண்டா? எஸ்க்கு இஸ் சவுண்டு பிளஸ் என்ன நமக்கு? ஈக்கு என்ன சவுண்டு? ஏ தானே. என்னது? ஏ தான் அம்சம். அதுதான் மிஸ்டேக். என்ன சொல்லிக்கலாம், நான் இங்கே தான் லெட்டர்ஸ் இருக்கு. ஈங்கிறது ஒரு கான்சோனன்ட், அடுத்து பாரு ஒரு வவ்வல், அடுத்து ஒரு என்ன இருக்குது சரி, ஒரு வவ்வல், அடுத்து ஒரு கான்சோனன்ட், அடுத்து ஒரு வவ்வல். இந்த செக்ஷன் இருக்கா? அதாவது ஈங்கிறது வவ்வல், எஸ் கான்சோனன்ட், அடுத்து நான் ஏங்கிறது ஒரு வவ்வல் இருக்குது இல்லையா. இப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லிக்கிறேன், நான் முன்னாடி இருக்க வவ்வல் லாங் சவுண்ட் சொன்னாம இருக்கா, முன்னாடி கான்சோனன்ட் லாங் சவுண்ட். அப்படின்னா ஒரு ஐயோ லாங் சவுண்ட் ஈ தானே வரும், ஈ தான் இல்லையா. அடுத்து சரி, ஈயோட லாங் சவுண்ட் ஈ, ஈ லாங் சவுண்ட் ஈ. அடுத்து என்னது? ஏ இருக்குது, எஸ் இருக்கா, எஸ் எப்படி சொல்லணுமா? எஸ்ஸுக்கு இஸ் தானே, எஸ்ஸுக்கு இஸ். அடுத்து AMG என்ன சொன்னேன்? AMG இது என்ன சொன்ன? காம்பவுண்ட் ஃபார்ம்ல ஏம் சொன்ன இருக்கா, என்னது? ஏம் அப்படின்னு சொன்னேன். AME அப்படின்னு சொல்லணும். ஏன்னா என்னது? ஈங்கிறது வவ்வல் லெட்டர், எம்ங்கிறது கான்சோனன்ட் லெட்டர், ஏங்கிறது வவ்வல் லெட்டர். அதனால இந்த இருக்கிறது நமக்கு லாங் சவுண்ட். இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, ஒவ்வொரு லெட்டர்ஸும் நம்ம பிரிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பேசிக்ல வரல பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம காம்பவுண்ட் லெட்டர்ஸ் வச்சு டக்குன்னு போட்டு போயிடலாம். ஓகேவா? அதனால என்ன பண்ண, AME நான் தெரியும் பிரிச்சு காட்டல. என்ன பண்ணேன், நான் ஏம்னு நான் டைரக்டாவே எழுதிட்டேன். ஓகேவா? பிரிச்சு காட்டாம என்ன பண்றேன், நான் AME ஏம்னே நம்ம சொல்லலாம்னு சொல்லி பிரிச்சு எழுதிட்டு, எப்படி ONG ஆங்கன்னு சொல்றோமோ அதே மாதிரி AME ஏம் சொல்லலாம்.
ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கப்பா. இப்போ நாங்கள் இஸ்ஸுங்கிறது என்னது கான்சனண்ட், ஈங்கிறது என்னது வவல். அப்போ இஸ் ப்ளஸ் என்னது சி அப்படிதானே, என்ன வரும் சி அப்படின்னு வரும். அடுத்து என்னது இஸ் ப்ளஸ் ஏ, இஸ்ஸுங்கிறது கான்சனண்ட், ஏங்கிறது அப்படின்னா வரும் சேவா. அப்போ சி சே. அடுத்தது லாஸ்ட் நாளைக்கு ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னது இம் அப்படின்னா வரும் சி சேம் அப்படின்னா வரும். இது எப்படின்னா சி சேம் அம்சம் பண்ணணும், புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க எம். எம்முக்கு என்ன சார் சவுண்டு? எம்முக்கு இம் இல்லையா? எம் யூ எஸ் டி ஏ ஆர் டி இல்லையா? எம் யூ எஸ் டி ஏ ஆர் டி. இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எம்முக்கு இம்மு சவுண்டு. யூஎஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன்? யூஎஸ்னா எஸ் சொன்னதுக்கா. அடுத்து டீக்கு என்ன சவுண்டு? டீனா இட்டு சவுண்டு. ஏனா அ அப்படிதானே, ஏனா அ. அடுத்து ஆர்னா இரு, டீனா இட்டு அப்படிதானே. இப்போ சொன்னாப்பா எப்படி பண்ணாதானம்மா? இம்மு பிளஸ் அ அப்படிதானே. இது வவல், இது கான்சனண்ட், இது வவல். அப்போ இம்மு பிளஸ் ஆனது ம அப்படிதானே ம. அடுத்து இது இஸ்ஸுங்கிறது ஒரு கான்சனண்ட், இட்டுங்கிறது கான்சனண்ட். ரெண்டு கான்சனண்ட் அப்போ ஃபர்ஸ்ட் கான்சனண்டா அப்படியே போட்டு தானே அப்படின்னா வரும் இஸ். அடுத்து இட்டு கான்சனண்ட், ஏங்கிறது வவல் அப்படி இட்டு பிளஸ் அ ட. அடுத்து இருங்கிறது என்னது கான்சனண்ட் இல்லையா? டீங்க இட்டுங்கிறதும் கான்சனண்ட் அப்படின்னா வரும் ரெண்டு ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் அப்படியே போட்டுருமா. அடுத்து இங்க என்ன சார் இருக்கு? பேட்ஸ் இட்டு மட்டும் தான் இருக்கு, வேற எதாவது இருக்குதா? இல்ல. அப்ப நம்ம அதையும் நான் அந்த இட்டு அப்படியே போட்டுக்கிறேன். படம் எனக்கு மஸ்டர்ட், மஸ்டர்ட் இப்படிங்கிறத எப்படி சொன்னோம்? மஸ்டர்ட் அப்படின்னு சொன்னா பண்ணோமா சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே. அடுத்து இதை பாருங்க. சிக்கு என்ன சவுண்டு? சி ஓ ஆர் என், சி ஓ ஆர் என். இது எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? சிக்கு என்ன சார் சவுண்டு? இக் ஓ ஆர் என். எப்படி சொல்லியிருக்கேன் நான்? ஓக்கு ஆ சவுண்டு, ஆர்னுக்கு இரு இன்னு இல்லையா? அப்ப ஆ இர் இன் தனியா பிரிக்க என்ன பண்ண ஒரே காம்பவுண்ட் லெட்டர் எழுதிடலாமா? அப்ப ஓ ஆர் என் இது பண்ண ஆன் அப்படின்னு என்ன ஆன் அப்படின்னு புரியுதா? சரி. இப்போ நான் எனக்கு சொல்லுங்க, இக்கு பிளஸ் ஆனவன் எனக்கு இக்கு பிளஸ் ஆ கா. இவ்வளவு எனக்கு கா. இங்க என்ன இருக்கு? ரெண்டு காம்பவுண்ட் லெட்டர் கான்சனன்ட் லெட்டர் இருக்கு, அது அப்படியே எழுதிக்கிறேன். அப்ப கான் எப்படி படிக்கணும்? கான் அப்படின்னு சொல்ல பாப்கார்ன் சொல்லுவீங்கல்ல, இந்த பாப்கார்ன் அப்படிங்கிற அந்த கான்ங்கிறது என்ன பண்ணணும் நம்ம இப்படிதான் சொல்லணும். அடுத்து பிக்கு இங்க பி எல் இ டி ஜி இ, பி எல் இ டி ஜி இ. இந்த வேர்டு எப்படி பண்ணணும் நம்ம? பிக்கு இப்பா, இக்கு எல் இருக்கா? எல்லுக்கு இல்ல. அடுத்து ஈக்கு சவுண்டு ஈனா ஏ. அடுத்து டி டீனா சவுண்டு டீனா ஜீனா ஜிஇ. ஜிஇ வந்துச்சு அப்படின்னா முன்னாடி ஜி சவுண்ட் வரும். எங்க வரும்? ஃப்ரண்ட்ல வந்தா ஜி சவுண்ட் வரும். அது எண்ட்ல வந்தா எண்ட்ல ஜிஇ வந்துச்சு அப்படின்னா இ என்னவா இருக்கும்? சைலண்டா மாறிடும். இந்த ஜிக்கு என்ன சவுண்ட் இருக்கும்? இஜ்ஜுன்னு சவுண்ட் வரும். ஓகேவா? இதையும் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஜிஇ முன்னாடி சென்ஸ் சேரும் போது என்ன இருக்கும்? ஜி அப்படிங்கிற சவுண்ட் வரும். இதே ஒரு வேர்டுடைய எண்டில் வரும்போது ஜி என்ன இருக்கும்? நமக்கு எந்த சவுண்ட் இருக்குமா? இஜ் சவுண்ட் வரும். இ எப்பவுமே என்ன இருக்கும்? நமக்கு சைலண்டாக இருக்கும். எந்த வேர்டுல இ வந்தாலுமே அது என்ன தான் நமக்கு சைலண்ட். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ப்ரீவியஸ் வீடியோல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அது இப்போ அதை தான் சொல்றேன். லாஸ்ட் இ வந்துச்சுன்னா அது சைலண்ட். சைலண்ட் போட்டேன். இ ரவுண்ட் பண்ணி சைஸ் போட்டாங்கன்னா அது சைலண்ட் அப்படின்னு இல்லையா? ஸோ இப்போ மேட்ச் பண்ண நம்ம சொல்லுங்க. இப்புங்கிறது ஒரு கான்சனண்ட், ஏன்னா அது இல்லைங்கிறது ஒரு கான்சனண்ட். ரெண்டு கான்சனண்ட் ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் போட வேண்டாம், அப்படியே போட்டுவேனா? அடுத்து என்ன சார் இருக்குது? இல்லைங்கிறது கான்சனண்ட், ஏங்கிறது என்ன சார்? வவல். அப்ப இல்ல பிளஸ் ஏ என்னது எனக்கு? லே இல்லையா? அப்படிதானே? அடுத்து இட்டுங்கிறது ஒரு கான்சனண்ட், இஜ்ஜுங்கிறது ஒரு கான்சனண்ட். அப்பனா ரெண்டு கான்சனண்ட் ரெண்டே அப்படியே தூக்கி போடலாமா? அப்பனா இட்டு இஜ்ஜு. அப்பனா இப் பிளெஜ். இப் பிளெஜ் அப்படிங்கிறது எப்படி சொல்லணுமா? பிளட்ஜ். ஏன்னா எப்போதுமே ஒரு கான்சோன் லெட்டர் பிகினிங்ல வருது அப்படின்னா அது எப்போ இருக்கு? நமக்கு சைலண்ட்ல தான் இருக்கும். அப்போ பிளட்ஜ் என்ன வரும்? பிளட்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பி எல் ஏ எம் ஜி இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பிக்கு என்ன சவுண்டு?
பினா இப், எல்னா எல் இல்லையா. அடுத்து ஏஎம்ஜி என்ன சொல்லிருக்கோம் நம்ம? ஏஎம்இ பார்த்தோம் ஏற்கனவே. எங்க பார்த்துருக்கோம்? ஏஎம்ஜி என்ன பார்த்தோம் நம்ம? ஏம்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப இங்க என்னதான் இருக்கு நமக்கு? ஏம் தானே. அப்ப ஏம் சொல்லுவாப்பா. இப்பு கான்சனண்ட், இல்லு கான்சனண்ட். அப்ப என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் அப்படியே போட்டுக்கோனா. அப்ப இப்ப என்ன பண்ணேன்? அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இல்லு பிளஸ் ஏ. இல்லு பிளஸ் என்ன சொல்ல? இது வவல் தானே. இல்லு பிளஸ் ஏ என்ன கிடைக்கும்? லே அப்படின்னு என்ன சொல்லிருக்கோம்? லே கிடைக்கும். அடுத்து இம்மு அப்படியே போடலாமா? அப்படிங்க பிளேம் என்ன வரும்? பிளேம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து CRIMG இது எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? சிக்கு இக்கா, சிக்கு இக்கு, ஆறுக்கு என்ன சார் சவுண்டு? ஆறுனா இரு. அடுத்து IME என்ன சார் சவுண்டு? IME ஓகேவா. ஐஎம் மட்டும் தான் நமக்கு இம். ஆனா IME வரும்போது இம்னு நம்ம போடக்கூடாது. ஏன்னா என்ன இருக்குது? இங்க இ இருக்குதா, இங்க இருக்குது ஐ இருக்கு. ரெண்டுமே என்ன லெட்டர்? ரெண்டுமே வவ்வல் லெட்டர். ரெண்டு வவ்வல் லெட்டர் முன்னாடி வவ்வல் லெட்டர் என்ன சவுண்டு? லாங் சவுண்டு. அப்ப ஐயோட லாங் சவுண்டு ஐ தானே. ஐயோ லாங் சவுண்ட் ஐ தானே. அப்படின்னா வருது ஐ இம் என்ன வரும்? ஆயம் அப்படின்னு வரும். இதெல்லாம் மாறி நமக்கு வழக்கம் போல சைலண்டா மாறிடும். அப்படின்னா அது IMEல என்னது? இ சைலண்டா மாறிடும். ஐஎம் என்ன படிக்கணும்? நம்ம ஆயம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். இங்க எப்படி படிக்கணும்? ஆயம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். இப்போ இது பண்ணலாமா? மெஷ் பண்ணலாமா? இக்குக்கு என்ன? இக்குங்கிறது கான்சனண்ட். அடுத்து என்னது? இருங்கிறது கான்சனண்ட். ரெண்டு கான்சனண்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் அப்படியே போட்டுக்கோமா. அடுத்து இரு பிளஸ் ஐ என்ன சார்? இதுங்கிறது வவ்வல் கான்சனண்ட், ஐங்கிறது வவ்வல். இருங்கிறது கான்சனண்ட், ஐங்கிறது வவ்வல். அப்ப நம்ம ரெண்டையும் மெஷ் பண்றேன். இப்போ இரு பிளஸ் ஐ என்ன சார் எனக்கு வரும்? ரை என்ன வரும்? ரை அப்படின்னு வரும். அடுத்து லாஸ்ட்ல சார் இருக்கு இம்முங்கிற ஒரு கான்சனண்ட் இருக்குது. என்ன இருக்குது? இம்முங்கிற ஒரு கான்சனண்ட் இருக்குது. அப்படின்னா வரும் இக் கிரைம் அப்படிங்கிறது சொல்லணும். கிரைம் சொல்லணும். இக் கிரைம்னு சொல்லக்கூடாது. இக் கிரைம் அப்படிங்கிற வேர்டை எப்படி சொல்லணும்? கிரைம் நம்ம சொல்லணும். ஓகேவா. அடுத்து பாருங்க GRAIN இல்லையா. GRAIN வெறும் ஜி மட்டும் இருக்கா? ஜி மட்டும் தான் நமக்கு இக்கு சவுண்டா? ஜி மட்டும் தான் சவுண்ட் நமக்கு இக்கு சவுண்டு. அப்ப இக்கு போட்டுக்கிட்டேன். அடுத்து ஆறு என்ன சார் சவுண்டு? ஆறுனா இர். ஆறுனது இர். அடுத்து AIN என்ன சார்? ஏக்கு என்ன சொல்லி நம்ம பார்த்தோம்ல தமிழ் வவல்ஸ் சொல்லி. ஓகேவா. ஆனா ஏ ஆ அப்படின்னா ஏன்னு சொல்லி வரிசையா பார்த்துருந்தோம் இல்லையா. இதை ஏஐக்கு என்ன சார் சவுண்ட் பார்த்தோம்? ஏஐனா ஐ அப்படின்னு சொன்ன பார்த்தோம் இல்லையா. ஏஐனா பார்த்துருப்போம் ஐ அப்படின்னு பார்த்துருவோம். அப்ப AIN எப்படி சொல்லணுமா? அயன் அப்படின்னு என்ன பண்ணணும்? AIN அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? நம்ம அயன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். புரியுதா? சரி. இப்போ என்ன பண்ண வழக்கம் போல இக்குங்கிறது ஒரு கான்சோனன்ட், ஆறுங்கிறது ஒரு கான்சோனன்ட். ரெண்டு கான்சோனன்ட் தான். ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் தான் பண்ணணும் நம்ம. அப்படியே போட்டுவோமா? அப்ப இக்க நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். புரியுதா? அடுத்து பாருங்க இருக்கு கான்சோனன்ட், ஐங்கிறது என்னது? வவ்வல். அப்படிதானே. இப்ப இரு பிளஸ் ஐ என்ன சார்? ரை. அப்படிதானே. அப்ப ரை வரும். காசுனாக்க ஒரே ஒரு கான்சோனன்ட், ஒரே ஒரு கான்சோனன்ட். அப்படின்னா எனக்கு அந்த என்ன அப்படியே இன்னும் அப்படியே போடுவேனா? அப்ப அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா ஒரு சொல்லுங்க இக் ரைன் அப்படிங்கிறத எப்படி சொன்னா? இக்கு சைலண்டா மாத்தி ரைனை மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்ப இக் ரைன் என்ன பண்ணுவோம்? கிரைம் ஒன்று வரும். எப்படி வரும்? கிரைம் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து பாருங்க STORE இந்த வேர்டு எப்படி சார் பண்ணணும்? எஸ்ஸுக்கு வழக்கம் போல இஸ்ஸா, டீக்கு சார் டீக்கு இட். அடுத்து ORE ஓங்கிறது வவ்வல் லெட்டர், ஈங்கிறது வவ்வல் லெட்டர். அப்போ ஓவோட லாங் சவுண்ட் ஓ. அப்போனா வரும் ORE அப்படின்னு வரும் நமக்கு. ஓ இந்த இ சைலண்டா மாறிடும். அப்பனா கிடைக்கும் நமக்கு லாஸ்ட் இரு மட்டும்தான். அப்ப இர் அப்ப ஓ அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஓ அப்படின்னு. இப்போ மெர்ஜ் பண்ணலாமா? இஸ்ங்கிறது ஒரு கான்சோனன்ட், இட்டுங்கிறது ஒரு கான்சோனன்ட். ரெண்டு கான்சோனன்ட் போது ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணுவோம்? அப்படியே போடுவோமா? இப்போ இஸ் அப்படியே போட்டுட்டேன். அடுத்து இட்டுங்கிறது கான்சோனன்ட், ஓங்கிறது வவ்வல். அப்படின்னா அது இட்டு பிளஸ் ஓ தோ. அப்படிதானே என்ன வரும்? தோ அப்படின்னு வரும். லாஸ்ட் என்ன சார் இருக்குது? இருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா இது ஸ்டோர் என்ன வரும்? ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. அடுத்து ஃபைனல் இல்லையா? BOIL
பிக்கு என்ன சவுண்டு? பீனா இப். அடுத்து ஓஐக்கு என்ன சவுண்டு? ஏ ஐனாலும் ஓ ஐனாலும் என்ன சவுண்ட் சொல்லியிருக்கோம்? ஐ அப்படின்னு வரும். என்ன வரும்? ஐ இல்லையா? அப்ப ஓ ஐ எல் என்ன வரும் நமக்கு? ஐ அப்படின்னு வரும். ஓ ஐ எல் இல்லையா? அப்ப ஐ அப்படின்னு வரும். சொன்னப்போ இப்பு பிளஸ் என்ன வரும்? இப்பு பிளஸ் என்ன வரும்? பா அப்படின்னு வரும் இல்லையா? என்ன வரும்? பா அப்படின்னு வரும். அடுத்து இல்லு ரெண்டுமே கான்சல் என்ன பண்ண அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா அது பாய் அப்படின்னு வரும். அப்போ BOIL அப்படின்னா பாய் அப்படின்னு படிக்கணும். ஓகே, இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் ஒவ்வொரு வேர்டையும் என்ன பண்ண நம்ம ஸ்பிட் பண்ணி வேர்ட்ஸ் தனியா, கான்சோன் தனியா, காம்பவுண்ட் ஃபார்ம் வந்துச்சா காம்பவுண்ட் ஃபார்ம் தனியா பிரிச்சு போட்டு என்ன பண்ண நம்ம தனித்தனியா திரும்ப பண்ணணும். இருக்காத ஒன் பை ஒன்னா ஒன்று சேர்த்து நம்ம என்ன பண்ண வேர்டுக்கு ஈஸியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண கற்றுக்கலாம். இப்போ அதுக்கு முதல்ல என்ன பண்ணுனீங்க? இப்போ பார்த்த மாதிரியே வீடியோஸ் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக ஓடக்கூடிய அத்தனை வீடியோஸும் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்காக தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கங்க, நம்ம இப்போ எடுத்திருக்க வீடியோ எந்த டைம் தெரியுங்களா? நைட்டு 10 o'clock எடுத்துக்க டைம்ல அது 10 o'clock. எதுக்குங்க அதை எடுக்கிறோம்? அதாவது என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு சில ஃபாலோவர்ஸ்க்காக தான் என்ன பண்ணிருக்கோம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோஸோட வேல்யூ தெரியாம தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க டைம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see the day 13 video tomorrow.